நம்முடைய குருமகா சன்னிதானம் 26வது குருமகா சன்னிதானம் அவர்களை நினைந்து 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாசியாலும் அவர்களுடைய திருவடிகளை நினைந்தும் நம்முடைய தர்மை தாசன் அவர்களுடைய கட்டளைப்படியும் நினைப்புற நினைந்தேன் என்ற தலைப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள். அதாவது இந்த கூட்டத்தை பற்றி எப்போவும் சொல்லும் பொழுது எனக்கு 26வது மகா சன்னிதானம் அவர்கள் ஞாபகம்தான் வரும். அவர் ஒவ்வொரு கோவிலையும் இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஒருத்தர் உக்காந்துட்டு இப்படி பாடிட்டுருப்பார், பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜோக்கெல்லாம் சொல்லுவார், அவரே சிரிச்சிக்க வேண்டியது தான். அந்த கோயிலுக்கு வருவாங்க போவாங்க. நான் சொன்னேன், ஏன் இப்படி ஒரு நிலைமை, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு யாரோ கேட்குற மாதிரி. உடனே அவர் சொன்னார், அப்படி இல்லை, அவர் கேட்கலன்னா நான் காற்று இருக்குல்ல, இந்த காற்று கேட்குது, கடவுள் எல்லா இடத்துலையும் தானே இருக்கார், கடவுள் கேட்குறாரு, அதற்காக அவர் பாடிட்டு இருக்காருன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த மாதிரியான கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான நினைவு தான் வரும். மகாபாரதத்தில் ஒரு இடம், அதாவது குந்தி ஒரு பொய் சொல்லிட்டாக்க, அதாவது கர்ணன் பற்றி சொல்லிட்டா, அந்த சத்தியத்தை மீறி சொல்லிட்டா, கர்ணன் இந்த பக்கம் கட்சி மாறி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது. அப்படி பேசலாமே அப்படின்னு நினைக்கிறப்போ குந்தி சொல்கிறார், நான் பேசுனது இந்த காற்றுக்கு தெரியும், மனுஷங்க வேணுனாக்கா பக்கத்தில் இருந்து கேட்கல, ஆனால் இந்த காற்று சுற்றி இருக்கு இல்லையா, இந்த காற்றுக்கு தெரியும், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்துக்கு தெரியும் நான் என்ன பேசினேன்னு, அதை மீறி நான் பேசுவது தவறு, ஆகவே நான் அந்த சத்தியத்தை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு கதை. அடுத்து நம்ம தலைப்புக்குள்ளே வரலாம். மாணிக்க வாசகர் ஆனால் எதுக்காக நினைப்புற நினைந்தேன்னு சொல்லிட்டு சொன்னார்னு எனக்கு தெரியல. மாணிக்க வாசகர் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்க மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். மாணிக்க வாசகர் பற்றி பார்க்கும் பொழுது இவர் 63 நாயன்மார்களையும் இவர் இல்லை. சேக்கிழார் பெருமான் இவரை பாடவே இல்லை, சுந்தரர் இவரை பாடவே இல்லை, திருத்தொண்டர் தொகையில் இவர் பேர் இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கருத்து இன்னும் ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆசான் பெரிய புராண ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். நல்ல பெரிய தடிமனான புத்தகம், ஒரு 350 பக்கத்துக்கு இருக்கும். அதுலேயும் தேடி பார்த்தாக்கா நரிதனை பரியாக செய்வானும்னு சுந்தரர் பாடியிருக்கிற ஒரு பாடல் மட்டும் சொல்லி இது திருவிளையாடல் புராணம்னு சொல்கிறாரே தவிர மாணிக்க வாசகர் புராணத்தை அதில் வரல. காரணம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மற்ற அடியார்கள் எல்லாரும் ஒரு பக்தி மார்க்கத்தில் செய்து அதற்கப்புறம் சிவனை அடைந்தார்கள். ஆனால் மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவர் அவர் சிவனை அடையலை, அவரே சிவனாக மாறிட்டார். சிவனாக மாறின ஒருத்தரை போய் அடியார்னு சொல்லி அந்த அடியாருக்கும் அடியேன்னு சொல்ல முடியாதே அப்படிங்கிறதுனால எழுதலை அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு தான். எப்படி நம்ம ஆழ்வார்கள்ங்கிறப்போ சில பேரை ஏன் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம். அனுமார ஒரு ஆழ்வார்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. எல்லா இவங்களையும் சொல்லும் பொழுது அவர் பேர் சிறிய திருவடி, பெரிய திருவடி, கருடாழ்வார் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவர் வேறு மாதிரியாக அவர் ஆழ்வார்கள் அந்த 12 ஆழ்வார்களுக்குள்ளே அவர் போகலை.
அவ்வளோதான். அதுதான். அது மாதிரி நம்முடைய மாணிக்க வாசகர் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமேயானால், இயற்பெயர் வந்து வாத ஊரர்னு சொல்கிறாங்க. அதுவும் வாத ஊரர் தானா அப்படிங்கிறது தெரியல. அவங்க அப்பா பெயர் வந்து சம்பு பாதாசிரியர், அம்மா பேர் சிவஞானவதியார் அப்படிங்கிறது குறிப்பு தெரியுது, அவ்வளோதான். ஆனால் எப்படி வந்து சுந்தரருடைய அம்மா அப்பா 2 பேரையுமே நாயன்மார்களில் சேர்த்துட்டாங்க. இவர் இது வந்து வரல. ஆனால் மிக அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவராக இருந்த காரணத்தினால் அரிமர்த பாண்டியன் வந்து தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து இவர் வந்து முதலமைச்சராக செய்து விடுகிறார். அதற்கு பிறகு அனைவரும் உணர்ந்த கதை தான். அதனால் கதையை கொஞ்சம் கடகடன்னு போயிடலாம். அந்த முதலமைச்சராக இருந்த பொழுதும் சிறந்த முறையிலே பணிபுரிவதால் நிறைய பேருக்கு அவரை பிடிச்சிருக்கு. அது மாதிரி இருக்கிறப்போ இந்த கீழக்கடற்கரையில் வந்து குதிரைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுக்கு குதிரைகள் மீது ஒரு ஆசை. பின்னாளில் பார்க்க போனோன்னாக்க அரபு நாட்டிலிருந்து வந்த ஒருத்தர் வந்து எழுதுகிறாரு, இவங்களுக்கு குதிரை மேலே பயங்கர ஆசை. ஆசைன்னா ஆசை, பேராசை. ஆனாக்க இந்த குதிரைகளை எப்படி நடத்துறது, எப்படி வச்சுக்கணும், பராமரிக்கணுங்கிறது தெரியாது. நாங்கள் அரபு நாட்டிலேருந்து வந்தது. நாங்களும் அரபு நாட்டில் இருந்து வந்தவங்க யாரும் அதை பற்றி சொல்லிக்கிறது கிடையாது. எனக்கு வியாபாரம்தான். இப்போ நம்ம இதுலேயே ஒரு பொருள் வாங்கின உடனே சீக்கிரம் தீர்ந்து போயிடுது, இல்லை சீக்கிரம் தீர்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது மாதிரி இல்லை. அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி இது பண்ணி வச்சுப்போம். நம்மளெல்லாம் சைனா ப்ராடக்ட் கிடையாது. ஒரு தடவை யூஸ் பண்ணால் தூக்கி எரியறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் அப்படியே வச்சுப்போம். ஆனாக்க இப்போது வர்ற சாமான்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை முடிஞ்ச உடனே சீக்கிரமே தீர்த்துட்டா மார்க்கெட்டில் திருப்பி அந்த பொருளை வாங்கிட்டே இருக்கலாம், அந்த பொருளை அவர்கள் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிரைக்கு லாடமே அடிக்க மாட்டாங்க. பேய் பிசாசுகள் போல அந்த குதிரை மீது ஏறி சவாரி செய்வாங்க. ஆனால் குதிரைகளை பராமரிக்க மாட்டார்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஒரு அரபு நாட்டு இங்கே வணிகத்துக்காக வந்தவர். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவர்கிட்ட சொல்லி கருவூலத்தில் இருந்து எவ்வளவு பணம் என்று செல்ல முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வந்து பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதுரையில் இருக்கும் சொக்கநாதரை வணங்கி அதற்கு பிறகு போகிறார். புதுக்கோட்டையில் வழியாக போகிறார். என கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகும்போது திருப்பெருந்துறை, தற்பொழுது ஆவுடையார் கோயில், அந்த கோயில் அருகே வந்தவுடனே இவருடைய பாரங்கள்லாம் அப்படியே ஏதோ குறையிற மாதிரி, ஏதோ ஒரு இன்பம் பெறுகிற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு நினப்பு அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. போகிறாரு. அங்கே வந்து ஆவுடையார் கோவிலில் ஒரு புதுமை. அங்கே வந்து மூலஸ்தானத்தில் கடவுள் கிடையாது. ஒரு கோவளையை மடித்து வச்சுருப்பாங்க. கடவுள் எங்கே இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்கிற குருந்த மரத்தடியில் தான் கடவுள். அந்த ஊரில் வந்து தேர் திருவிழா எந்த திருவிழாவாக இருக்கட்டும் அது வந்து இவருக்கு கிடையாது. யார்? சிவனுக்கு கிடையாது. அது வந்து மாணிக்க வாசகருக்கு தான் இப்போவும் தேர் திருவிழா அங்கே. சரி, இப்போ தானே மாணிக்க வாசகர் அவர் வாத ஊரராக உள்ளே போகிறாரு. இன்னும் மாணிக்க வாசகர் பெயர் சூட்டு விழா நடக்கலை. இல்லை, அவரும் போகிறாரு. போன உடனே இறைவனை வணங்கி அப்படியே வரும்பொழுது ஒரு குருந்த மரத்தடியில் ஒருவர் சின்முத்திரை வச்சுட்டு பக்கத்தில் நிறைய சீடர்களை எல்லாம் வைத்து கொண்டு அவர் பாடம் நடத்தி கொண்டு, அதாவது வகுப்பு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவர் பேசலை. இவர் போகிறாரு. போன உடனே அவரை பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரே அழுக, கண்களிலிருந்து கண்ணீர் மல்கி
அப்படியே பெருகிட்டு இருக்கு, ஆறாக பெருகுது. பெருகின உடனே அதை அப்புறம் வந்து அங்கேயே வந்து அவர் அவர் இறைவன் அப்படிங்கிறது இவருக்கு அப்போது உணர்றாரான்னு தெரியல. ஆனால் அழுது அழுது அவர் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பாடல்களும் மாணிக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கற்களை போல இருக்குது. இவர் அழுது அழுது அன்பால் நெக்குருக பாடுவது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அருமையாக உயிரையும் உள்ளத்தையும் உருக வைப்பதாக இருக்குது. உடனே அந்த குருவாக அமர்ந்து இருக்கிறவர் சொல்கிறாரு, அப்பா இனிமேல் உன் பேர் மாணிக்க வாசகர். என்னன்னாக்கா மாணிக்கம் போல் ஒரு பாட்டை பாடுறீங்க இல்லையா, அதனால் உங்கள் பேர் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்ச பெயர் தான் மாணிக்க வாசகர். இறைவனே எல்லாருக்கும் சில பேருக்கெல்லாம் வைக்கிறாரு, தொண்டர் பிடிச்சிக்கோ அப்பரே வைக்கிறாரு. அப்பர் வந்து ஞானசம்பந்தர் வச்ச பேர். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கெல்லாம் அவரே இறைவனே அம்மையே அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையாரை கூப்பிடுறாரு இல்லையா, அது மாதிரி இவருக்கு பேர் வந்து மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இனிமேல் நம்ம அவரை மாணிக்க வாசகராகவே கூப்பிட்டுக்கலாம். மாணிக்க வாசகர் பார்க்குறாரு, அமர்றாரு, அவருடைய இதை கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இவருக்கு கண்ணில் ஏன் அப்படி ஒரு கண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம். கண்ணதாசன் சினிமாவில் தான் எனக்கு அப்போ தான் நான் வந்து அதை உணர்ந்தேன். சில கோயில்களுக்கு நம்ம போகும்பொழுது கூட பார்த்திங்கனாக்கா வைப்ரேஷன் இருக்குது, இந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம போகும்போது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளை அறியாமல் நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வரும். கண்ணீர் வந்தால்தான் அது வந்து ஒரு நல்ல சாநித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்ணதாசன் பாட்டில் அதில் சொல்வார், பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திருந்தாலே அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் அமர்ந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதின்னு. ரொம்ப நாள் காணோம், ரொம்ப நாள் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க இல்லை, திடீர்னு வர்றாங்க, நம்ம அதிசயமாக பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ பேச தோணாது, கண்களில் இருந்து கண்ணீர் மல்கும். அதை தான் என்ன சொல்கிறார் அவர் பாடும் பொழுது, காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவாரதமே நன்னெறிக்கு உயிப்பது. இவர் பாடுறார் இல்லையா, அது மாதிரி அந்த அன்பு காதல் அன்பாக மாறுகிறது, அன்பு உருவமாகவே மாறுகிறது. இவர் பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார், அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் தான் சென்று வருவதாக கூறிவிட்டு, நீ இந்த கோயில் பணியெல்லாம் செய்திரு அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஆவுடையார் கோயிலில் செய்யும்படி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. யார்? குரு, அதாவது சிவபெருமான் கிளம்பிடுறாரு. இவர் உட்காந்துக்கிட்டு திருப்பணிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். மன்னனுக்கு இந்த செய்தி போய் சேருது. இவர் போனவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பணத்தெல்லாம் தூக்கிட்டு போய் கோயிலை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. இவர் குதிரையை வாங்க போல, குதிரை இல்லை அப்படின்னு. மன்னனுக்கு ஒரே கோபம் வந்துடுது. சரி, இவரை எப்படியும் கைது பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை அனுப்புகிறாரு. முதல்ல என்ன ஏதுன்னு விவரம் தெரியணும் இல்லையா. அப்பொழுது அனுப்புகிறாரு. அனுப்பின உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு தெரிஞ்ச ஒரே இடம் சாங்டம் சாங்டோரியம், சாமி கருவறை தான். அங்கே போய் நிற்கிறாரு. ஐயா, நான் வந்து செய்தது தவறு தான், நான் வந்து செஞ்சுருக்கக்கூடாது, ஆனால் நான் செஞ்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மன்னன் வந்து கேட்குறான், நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு. அப்போ வந்து சரி, ஆவணி மூலம் அன்று வந்து சேரும் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. இதை அப்படியே அசரீரின்னா என்ன, மனசில் தோன்றது தான். இப்போது உலகம் யாவையும் தாமுளவாக்கலும்னு ஆரம்பிக்கிறாரு. எப்படி வருது, அவர் அசரீரியாக வந்தாரா, இல்லை மனசுக்குள்ளே தோன்றதா கூட இருக்கலாம். அது மாதிரி இவருக்கு தோன்றது, சொல்லி அனுப்பிடுறாரு. சரி, ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் அப்படின்னு மன்னனும் காத்துக்கிட்டு இருக்கான். பார்க்குறாங்க, ஆவணி மூலம் வருது. இவரை எப்படியும் அழைச்சிட்டு வந்து சிறையில் தள்ளிடுறாரு. ஆனால் அன்றைக்கி பார்த்தாக்க திடீர்னு நிறைய குதிரைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, குதிரையை ஓட்டி கொண்டு வர்றது யார்,
நம்முடைய சிவபெருமான் வர்றார். அந்த குதிரையெல்லாம் அவ்வளோ ஒரு அழகு, ஒரு நல்ல விளைவிளேர்னு நல்ல ஒரு சிறந்த ஜாதி குதிரை. குதிரைக்கு வந்து ஒரு பெரிய இலக்கணமே இருக்குது. புலவர் குழந்தைன்னு ஒருத்தர், அவர் வந்து அவர் ஆராய்ச்சி நூலில் எழுதுகிறாரு. குதிரை இலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இலக்கணம் எழுதுவார். அது முகம் எப்படி இருக்கணும், வால் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து மக்களுக்கு எப்படி சாமுத்திரிகா லட்சணம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவர் வந்து குதிரைக்கு என்னென்ன சாமுத்திரிகா லட்சணம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மாதிரி இந்த குதிரைகளை பார்த்தா அப்படி ஒரு இதுவாக இருக்குது. உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. என்ன பண்ணுவார், சந்தோஷம் வந்த உடனே நம்ம தமிழ்தாசன் மாதிரி ஒரு ஷாலை தூக்கின்னு வந்து அவருக்கு போத்தலான்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் அந்த அவருக்கு போத்துவதற்கு பொன்னாடை எடுத்து வைக்கிறார். இந்தாங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணணும், குனிஞ்சு அப்படி வாங்கிக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, கையில் வச்சுருக்கிறது பெரிய சாட்டையில் அந்த பட்டு துணியை அப்படி தூக்கி அப்படி பிடிச்சிக்கிறார். மன்னனுக்கு ஒரே இதாக போயிடுது, இது என்ன இந்த ஆள் நம்மளை கும்பிட்டு வாங்கலைனாலும் கூட பரவாயில்ல, அந்த சாட்டையை தூக்கி விட்டு வந்து அதில் இப்படி தூக்கி அதில் பிடிச்சிக்கிறார் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருந்தவுடனே அவர் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கெல்லாம் அவர் வேறு நாட்டிலேருந்து வந்தவர் இல்லையா, நம்மளுடைய பழக்கங்கள்லாம் தெரியாது, நம்ம இப்படி குனிஞ்சு வாங்கிக்கணும் போகணும் அப்படின்னெல்லாம் நமக்கு தெரியாது, அதனால் வந்து அவர் அப்படி வாங்கிட்டார் அப்படிங்கிறாரு. சரி, இது ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. இவரையும் ஜெயிலேருந்து எடுத்துடுறாரு, சிறையிலேருந்து விடுவிச்சிடுறாரு. அன்றைக்கி ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் லாயத்தில் தூக்கிட்டு போய் கட்டிடுறாங்க. கட்டின உடனே எல்லாம் வந்து காட்டில் இருக்கிற நிறைய இவர் அதாவது குதிரையாக தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணோம், அது உடனே எல்லாம் ஊழையிட ஆரம்பித்து பிச்சுக்கிட்டு வெளியில் வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, அது சாப்பாடு என்ன பருப்பு சாப்பாடாக சாப்பிட போகுது, இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நான்வெஜ்ஜு குதிரை தான், மீதி இருக்கிற அந்த லாயத்தில் இருக்கிற குதிரையும் தின்னுட்டு அவ்வளோதான். அது எல்லாம் ஊரே அலறிக்கிட்டு ஒரே ஊழையிட்டுக்கிட்டு போயிடுதுங்க. மன்னனுக்கு உடனே வந்து சொல்கிறாங்க. மன்னனுக்கு வெறும் கோபம், இப்படி ஒரு ஏமாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி கூட்டிகிட்டு வாங்க அந்த ஆளை, வாத ஊரரை, அவர் தென்னவன் பிரம்மராயன் பேரெல்லாம் மறந்துடுச்சு இப்போது, அவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன தெரியுங்களா, ஆற்று மணல் எப்படி இருக்கும், அடி சுடும், அப்படியே கால் வச்சிங்கனாக்க நெருப்பில் கால் வச்ச மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருக்கீங்களா, யாராவது மணலில் கால் வச்சுருக்கீங்களா? அவர் ஒருத்தர் தான், நீங்களே யாரும் கால் வச்சதே இல்லையா? ஆற்று மணலெல்லாம் யாரும் கால் வச்சு இன்னொருத்தர் லேசாக கொஞ்சம் தூக்குறார், தூக்கணுமா வேணாமா? சரி, பீச் மணலில் நடந்திருப்பீங்கள்ல, தென்பண்ணையாரில் இது பண்ணியிருக்கீங்க, அப்போ மணல் இருந்திருக்கு, இப்போ இல்லையே. இப்போ எல்லாம் மணலெல்லாம் எடுத்து எல்லாம் வெளியிலெல்லாம் தூக்கிட்டு போய் விட்டுறாங்கல்ல. அதனால் அந்த காலத்தில் வந்து ஆற்றுல மணல் இருக்கும், மணலில் தண்ணி ஊறும், தண்ணி ஊறுனாக்கா ஊருக்கே என்ன சொல்லுவார், ஔவையார் ஒரு பாட்டு வரும், ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அன்னாலும் ஊற்று நீரால் உலகு ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆறு கால் வைக்கிறதுக்கு கூட ஒரே எரியுமா, ஆனால் அடி சுடுமா, ஆனால் அப்போது கூட என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே ஊற்று பெருக்கால் உலகங்களை ஊட்டுவிக்கும், ஏன்னா அமுதம் இல்லையா தண்ணீர், ஊற்றுவிக்கும். அதனால் நல்லார் ஒருவர் நல்குறவர் ஆனாலும் வறுமை வந்துருச்சு, ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் கொடுத்து பழக்கமானவர், நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் ஏந்து, என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாராம். அது மாதிரி அந்த நல்லவர் அந்த அடி சுடுற அந்த மணலில் அவர் காலில் ஒரு பெரிய பாறாங்கல், 2 கால்லையும் 2 பெரிய கல்லுகள், கையில் இப்படி வைக்க சொல்லி 2 கையிலையும் கற்கள், பெரிய கல் ஏற்றி விட்ருக்காங்க. நெத்தியை இப்படி தூக்க சொல்லி நெத்தி மேலே கல் எப்படி இருக்கும்,
அதாவது நினச்சி பாருங்கள், ஒரு பனிஷ்மெண்ட்டு எப்படி ஒரு கார்பரல் பனிஷ்மெண்ட்டு. ஆனால் அவர் வந்து கலங்கலை. அதுக்கு முன்னாடி வந்து பொருளை செலவழிச்சிட்டோமேன்னு கலங்கினாரே தவிர இப்போ ஒன்றுமே கலங்கலை, அப்படியே நிற்கிறார் அந்த சூடு இதில். சரி, சிவபெருமானுக்கு பொறுக்கலை, தன்னுடைய அடியார் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாரு, ஆற்றுல, அதாவது வைகையிலையும் இதே கதை தான். அங்கேயும் இருக்கிற மணலெல்லாம் எடுத்துருவாங்க, அங்கே வெள்ளம் தபால்னு வரும், திடீர்னு இதாகிரும். அதுவும் இப்போ வந்து நமக்கு பேபி டேம் எல்லாம் கட்டியிருக்காங்க, பெரியார் அணையெல்லாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் அது இல்லை. அதனால் வந்து திடீர்னு மணல் தண்ணியே வராத வைகையில் மணல் தண்ணி வரும், வைகையில் வெள்ளம் வருது. ஸோ வெள்ளம் வந்தாக்க என்ன பண்ண முடியும், வீட்டுக்கு ஒரு ஆளை வந்து அதை கரையெல்லாம் அடையுங்க அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டுடுறாங்க. அதில் வந்தின்னு ஒரு அம்மா. அதனால் வந்து அந்த பிட்டு சுட்டு அந்த அம்மா அதுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிவனை துதித்து விட்டு தான் அந்த பிட்டை விற்கிற வழக்கம் அந்த வந்தி கிழவி. அந்த அம்மா வந்து ஐயோ எனக்கு குழந்தை யாரும் இல்லையே, பையங்க யாரும் இல்லையே, நான் யாரை அனுப்புறது, இன்னொன்று புட்டை விற்றுட்டு என்னத்தை கையில் இருக்க போகுது காசு, அதனால் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வருந்தும் பொழுது இறைவன் வந்து யாராவது என்னை ஏற்றுக்கிறீங்களா, வேலைக்கு வரேன், நான் என்னை யாராவது ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு போகிறார். எங்காவது யாராவது நான் வேலைக்கு வரேங்க, நான் வேலைக்கு வரேங்கன்னு யாராவது கூப்பிட்றது யாராவது பார்த்துருக்கிறீங்களா? நம்ம வேணாம் வந்து இந்த ஆள் வேணும் அந்த ஆள் வேணும்னு கேட்போமே தவிர, ஒரு பிளம்பர் வந்து நான் பிளம்பர், என்னை பிளம்பர் ஏற்றுக்கொள்வீர்களா யாராவது கேட்குறாங்களா? அது இல்லை. ஆனால் இவர் வந்து புது மாதிரியான புது நாயகன் இல்லையா, அதனால் இந்த கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, என்னை யாராவது ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு, அதுவும் எங்கே வந்தி வீட்டுக்கிட்ட வந்து கத்துறாரு. உடனே வந்திக்கிட்ட வந்து நான் வரட்டா, உனக்கு யாரும் ஆள் இல்லைங்கன்ட்டு அழுதுட்ருக்கியே, நான் வரட்டா, சரி வரேன், ஆனால் என்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு. நீ காசே கொடுக்க வேணாம், தினம்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன், நான் ருசிச்சுட்ருக்கிறேன் உன்னுடைய பிட்டை. இன்றைக்கி என்ன பண்ணுற, எது வந்து உதிர்ந்து போகுதோ அந்த புட்டை மட்டும் எனக்கு கொடு, மீதியெல்லாம் நீ விற்றுக்கோ அப்படின்னு. சரி அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்குது. பரவாயில்ல, எது உதிரலையோ அதை தான் நான் உதிராததெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம், உதுத்த புட்டு இவர் கொடுத்துடலான்னு பார்த்தா, அன்றைக்கின்னு பார்த்தா என்ன ஆகுது, எல்லா புட்டும் உதிர்ந்து போகுது. உதிர்ந்து போன புட்டை எல்லாமே அவர் கையில் ஒரு சரி கொடு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கூலியை முதலே வாங்கிக்கிறார். கூலி பின்னாடி வாங்கிறதுனாக்கா எங்கே, அதுக்கப்புறம் நிறைய தொடர் கதையெல்லாம் இருக்குது, அதனால் வந்து வாங்க முடியாதுன்னு முதலே வாங்கிட்டு அதை கொஞ்சம் தின்னுட்டு, எங்கே யார் யார் வந்து மணலை கொட்டினாங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் எடுத்து, எங்கெங்கே வந்து சரி பண்ணாங்களோ அந்த இடத்த கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி, அவ்வளோதான். என்ன ஆகுது, கொட்டின இடத்துல திருப்பி இவர் பண்ண வேலையினால் திருவிளையாடல்னால இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வருது. ராஜா வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துருக்கிறார் பார்க்குறதுக்கு, என்ன எப்படி வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கு வர்றார். வந்து பார்த்தா இந்த ஆள் பண்ணுற வேலையினால் என்ன ஆகுது, அடைச்ச இடத்துல திருப்பி பொத்துக்கிட்டு போகுது. அதுவும் ஆற்று வெள்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆற்று வெள்ளம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆற்று வெள்ளம் வரும்பொழுது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. நீங்கள் தென்பெண்ணையில் வர்றது அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு தடவை வைகையில் நான் அப்போது மாவட்ட ஆட்சியராக இருக்கிறேன். காட்டூர் இடைக்காடர் இருக்கார் இல்லையா, அந்த ஊர் அது இடைக்காட்டூர். இடைக்காட்டூர்கிட்ட ஒரு பாலம் பொழந்து விழுந்துருது. அந்த இடத்துல நான் அங்கே நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன். திடீர்னு யாரோ பின்னாடி போன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி போயிட்டேன். நான் இருந்த இடம் இப்படி ஒரு டேபிள், இந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி இப்படி வந்து இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி, கேக்கை கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணிட்டு போயிடுச்சு. பக்கத்தில் நான் நின்ன பக்கத்தில் ஒரு தென்னை மரம்லாம் இருக்குது. தென்னை மரம் இது எல்லாம் அப்படி கேக் மாதிரி அப்படி கட் பண்ணி அப்படி போய்கிட்டே இருக்குது தண்ணியில்.
ஆனால் எனக்கு ரியலி ஒரு அதிசயம். நானும் அது மாதிரி போயிருப்பேன் சினிமாவில் வர்ற மாதிரி. ஆனால் யாரோ வந்து பின்னாடி போன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் வந்து அப்படியே பின்னாடி போயிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆற்றுல வெள்ளம் வரும் பொழுது எந்த மாதிரி கரையை அரிக்கும், எப்படியெல்லாம் அரிக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அதுவும் திடீர்னு அந்த முறை இன்னொரு வேடிக்கை, வெள்ளம் வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுடைய அங்கே பிரிட்ஜெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பார். அந்த இன்ஜினியர் நல்ல அன்றைக்கின்னு பார்த்து நல்லா தூங்கி இருக்கிறார். தூங்கின உடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு கனவு வந்துருக்குது. கனவில் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஆற்றுல வெள்ளம் வர மாதிரி, அவருக்கு நிறைய தண்ணி டேமில் ரொம்பின மாதிரி கனவு. கிடுகிடுன்னு எழுந்து வந்திருக்கிறாரு. திறந்து விட்டார். எவ்வளோ? 10,000 கியூசெக்ஸு. 1 2 இல்லை, கட 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 கடன்னு திறந்து விட்டார். அவ்வளோதான். அங்கேருந்து எங்களுக்கு மெசேஜ், சிவகங்கையில் நாங்கள் இருக்கேன், 10,000 கியூசெக்ஸ் வருதான், கொஞ்சம் பார்த்துக்கங்க. 10,000 கியூசெக்ஸ்னால் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ அடி வரும் தண்ணி. அவ்வளோதான். கரையோரம் யார் யார் இருக்கிறீங்களோ எல்லாம் கொஞ்சம் உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு எல்லாம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆஃபீஸர்ஸ் விட்டோம், போலீஸை விட்டோம், எல்லாரையும் தள்ள விட்டு செஞ்சிட்டோம். அப்படி ஒரு வெள்ளம் வந்துட்டுருக்குது. இவர் செஞ்சிட்ருக்கிறாரு. யார்? நம்முடைய சிவபெருமான். உடனே இவருக்கு அரசன் பார்க்குறாரு. அரசன்கிட்ட எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையை வேறு இந்த ஆள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே அவருக்கு வந்து கோபம் வந்துட்டு கையில் இருக்கிற பரம்பை வச்சு ஒரு அடி அடிக்கிறார். அவ்வளோதான். எல்லாம் அவர் அடித்த அடி என்ன ஆகுது, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய முதுகுலையும் படுது. ராஜா முதுகுலையும் படுது, வந்தி முதுகுலையும் பட்டுருக்கோம். அதனால தான் முதல்ல புட்டெல்லாம் கொடுத்துருச்சு. அது மாதிரி அனைத்து ஜீவராசிகள், நம்ம ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர்? 87 லட்சம் ஜீவராசிகள் இருக்கான். 87 லட்சம் ஜீவராசிகள் மேலேயும் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பட்ட உடனே அப்போ தான் இறைவன், அவர் ராஜா உணர்றாரு, அரிமர்தன பாண்டியன், ஐயோ நம்ம வந்து ஏதோ தப்பு செஞ்சுருக்கோம், இங்கே வந்தது வந்து சாதாரண ஆள் இல்லை, இறைவன் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்பொழுது, அந்த என்னுடைய அன்பன் வந்து நீ இப்படி பண்ணிட்ட. அவர் யாருக்காக இந்த இடத்தெல்லாம் வந்து செஞ்சார்? அந்த கோவில் கட்டினது வந்து என்ன, நம்மளுடைய பாஷையில், அரசாங்க பாஷையில் சொல்கிறதுன்னா வேறு ஹெட்டு, ஒவ்வொரு ஹெட்டு இருக்கும். ஹெட் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது கோவில் கட்டுவது அப்படின்னு இருக்கும், குளத்தை வெட்டுவது அப்படின்னு இருக்கும், இல்லை வேறு ஏதோ நீர்நிலை அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டு இருக்கும். இந்த ஹெட்டு வந்து கோவில் கட்ட வேண்டியது யார் வேலை? சரி பண்ண வேண்டியது யார் வேலை? அரசன் வேலை தானே. கோயிலை காப்பாற்றுறது அரசன். அது கோயில். அரசன் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் சொல்லியிருக்கிறாரு இல்லை? யார் சொல்லியிருக்கிறாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருல்ல, தெய்வம் மாதிரி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். என்ன எல்லாரும் ஒரே ஒருத்தர் தான் பதில் சொல்கிறீங்க, வேறு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? டயர்ட் ஆகிட்டிங்களா? சரி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது மாதிரி இவர் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? இதை செய்ய வேண்டியது ராஜா, மன்னன் செய்யணும். ஆனால் இவர் வந்து நம்ம மாணிக்கவாசகர் இந்த வேலையை செஞ்சிட்டாரு. இருந்தாலும் சரி, அது அப்புறம் அவர் வந்து மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து, உனக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்குறேன், கருவூலத்தில் இருக்கிற மீதி பரணமும் கொஞ்சம் கொடுக்குறேன், உனக்கு என்னென்ன திருப்பணியெல்லாம் செய்யணுமோ எல்லா திருப்பணியும் நல்லா செஞ்சுக்கோ அப்படின்னு அப்புறம் சொல்கிறாரு. ஆனாலும் இவருக்கு வந்து அந்த கில்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மனசு குத்துது. நம்ம வந்து பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் எப்போ நிறைய குத்துது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களில் பொய்யேன் பொய்யேன், நாயேன் நாயினும் கடையேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்கு வந்து அந்த கில்ட்டினஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. என்னடா இது, நம்ம என்ன தான் இருந்தாலும் வந்து நம்ம தப்பு செஞ்சுருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு.
ஆனால் வந்து இறைவன் அவர் அந்த பக்தி பெருக்கு மற்றும் அவரால், அதுக்கப்புறம் அவர் முதல் மந்திரியாக இல்லை, ஒவ்வொரு ஊராக உத்தரகோச மங்கையில் போய் அங்கே ஒரு அருள் பெற்று, அதற்கு பிறகு எல்லா ஊரும் நிறைய ஊரெல்லாம் வந்து பாடுறாரு, ஒவ்வொரு தலமாக பாடி அருள் செய்கிறாரு. சில இதில் வாதியில் வந்து புத்தர் மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வெல்றாரு. இதையெல்லாம் செய்கிறாரு. செஞ்சால் கூட அவர் வந்து அவர் இப்போ தலைப்பு கொடுத்துருக்காங்களே, நினைப்புற நினைந்தேன். அது மாதிரி அவர் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எப்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு பக்தி பெருக்கில் உள்ளம் அப்படியே உருகுது. உள்ளம் உருகுதையான்னு ஒரு பாடல் வரும் இல்லையா, முருகா உன்னெழில் காண்கையிலே. அவர் அழகாக இருக்கிறாரு, அவர் பார்க்கும்பொழுது எனக்கே உள்ளம் உருகுது. ஏன் அப்படின்னா பக்தி அதிகமானால் ஊன் உள்ளம் அனைத்தும் உருகும். இதுதான் பார்த்தீங்கன்னா திருவருட்செல்வரில் மருதகாசியா கண்ணதாசனான்னு எனக்கு தெரியல, அதில் வரும், பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் எந்தன் உயிர் உருக. பக்தி வரும்பொழுது ஊன் உருகுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊன் உருக உள்ளம் நெக்குருக பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. முதல்ல உருக்கிடுறாரு, தங்கத்தை உருக்கின அப்புறம் தான் அதில் பதிக்க முடியும். அதனால் முதல்ல உருகிறாரு, உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்னு பாடுறாரு இல்லையா. அதில் என்ன சொல்கிறாரு, தேன். திருவாசகத்தை வந்து தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.